வெல்கம் டு யாழிஸ் கிச்சன். இன்றைக்கி உருண்டை குழம்பு பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு 2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இதோட இஞ்சி, பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு இது சேர்த்து கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிட போகிறோம். ரொம்பவும் மையா அரைக்க வேண்டாம், பரவாயில்லாமல் அரைச்சிடலாம். இப்போ அரைச்சிட்டு காட்டுறேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 வெந்தயம் நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. கொஞ்சமாக காயம், நல்ல மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். சின்ன தக்காளி ஒன்று கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை, இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, இது நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இது அரைச்சாச்சு. இதில் கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கிறேன். இதோட கொஞ்சமாக மல்லித்தழை, இந்த உருண்டைக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இதெல்லாம் நல்லா கலந்துக்கிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிடலாம். இப்போ இதை உருண்டைகளாக உருட்டி வச்சாச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த இடத்துல சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு மெதுவாக ஒவ்வொரு உருண்டையாக அதில் போட்டுடலாம். போட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இது மூடி ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் சிம்லேயே வச்சு வேகட்டும். இப்போதைக்கு இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்போ உருண்டைகள்லாம் வேகட்டும். உருண்டை எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காய் போட்டுடலாம். தேங்காய் நான் 1/2 கப்பு தேங்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 துண்டு வெங்காயம் வச்சு அரைச்சிருக்கிறேன். இப்போ இதை போட்டுடலாம். உருண்டை உடையாமல் நிதானமாக அதை கிளிக் பண்ணி விட்டுறலாம். தேங்காய் போட்டப்புறம் ரொம்ப கொதிக்க வேண்டாம், ஒரு கொதியில் இறக்கிடலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. மல்லித்தழை போட்டு நம்ம உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு.